மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டுக்கு அரிசி ரத்து அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டுக்கு பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை மற்றும் பல பொருட்கள் வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அரிசி தான் முக்கியமாக இலவசமாக வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அரிசி ரத்து அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த உணவு திருவிழாவின் போது 3 தமிழ்நாடு அமைச்சர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அரிசிக்கு பதிலாக வேறு ஒரு பொருட்கள் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேழ்வரகு அரிசிக்கு பதிலாக வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா 2 மாவட்டங்களுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேழ்வரகு வழங்குறாங்க. அதாவது ரேஷன் கார்டுக்கு 2 கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்குறாங்க. மேலும் இதோட நடவடிக்கை பொறுத்து தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கேழ்வரகு அதிகம் விளையக்கூடிய மாவட்டங்களாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் மேலும் பொங்கலுக்கான இந்த 5 பொருட்களுமே மக்களுக்கு கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் விவசாயிகள் அனைவருக்குமே வழங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க கவலைப்படாம சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கேழ்வரகு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் நீங்க ரேஷன் கடைக்கு முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா தருமபுரி மற்றும் நீலகிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.